ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில செல்லம்மாள் என்ற வரனுக்கு, அதாவது திருவண்ணாமலையில நீதிபதியா இருந்த எஸ் சுந்தரம் ஐயர் அவருடைய மகளுக்கு வந்து திருப்பத்தூர் மிட்டாதார் சீதாராம் ஐயர் அவரோட பையனுக்கு வந்து இவர் மாப்பிள்ளை கேட்டிருக்காரு. தன்னுடைய பொண்ணுக்கு வந்து உங்களோட பையனை கொடுங்க அப்படின்னு வந்து இவர் கேட்டிருக்காரு. ஆனால் பொண்ணு வந்து பையனை விட வயதில் மூப்புன்றதுனால இவர் கொடுக்க தயங்குறாரு. இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தது. இந்த நேரத்தில் சேஷாத்திரி சுவாமி உள்ள நுழைஞ்சாரு. நுழைஞ்சு அவர் என்ன ஒரு தீர்ப்பு சொன்னார் அப்படின்றதுல நிறுத்தியிருந்தேன். ஏன்னா வந்து ஒரு வயது மூத்த ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுன்றது இந்த காலத்துலேயும் வந்து ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்யுது எல்லாருக்கும். அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது அவர் விடாப்பிடியா மறுக்கிறார் சீதாராம். அந்த நேரத்துல வந்து சேஷாத்திரி சுவாமி வேகமா உள்ள நுழைஞ்சு மாப்பிள்ளைய கூட நல்லா இருப்பாங்க 2 பேரும், வயசெல்லாம் பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வெளியில போயிட்டார். அவ்வளவுதான். ஏன்னா சேஷாத்திரி சுவாமியை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அதனால உடனே வந்து இந்த கல்யாணத்தை ஃபைனல் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா அமைஞ்சது, எந்த குறையும் இல்லாம. என்ன காரணம்னா, ஒருத்தருடைய பின்னணி அவர் பார்த்தோன்னே மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். ஒருத்தருடைய கர்மம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால வந்து இவங்க வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தயங்கி 2 பேருடைய வாழ்க்கையை வந்து வீணா போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால அவங்களுடைய கர்மங்கள் தெளிவா அவருக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சதுனால உடனே வந்து இது கூட ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. சேஷாத்திரி சுவாமி காலத்திலே ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலா இருந்தவர் வந்து எஃப்டி பீட்டர்ஸ்னு ஒருத்தர். அவருடைய சகோதரியுடைய கணவர், அதாவது இவருடைய மைத்துனர், அவரும் வந்து எம்எஸ்எம் ரயில்வேல ஒரு பெரிய ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் இருந்தார், போஸ்ட் மாஸ்டர் இருந்தார். அந்த சூழல்ல இருந்துட்டு இருக்கும்போது இந்த பீட்டர்ஸுடைய சகோதரியும் அவருடைய கணவரும் சேஷாத்திரி சுவாமி மேல வந்து ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவங்க, ரொம்ப பக்தி சிரத்தையா இருக்கிறவங்க. சரி, இந்த சூழல்ல ஒரு முறை குஜராத் பிசினஸ் மேன், ஒரு பெரிய தனவந்தர், அவர் வந்து இது மாதிரி ரயில்வேல நான் வந்து அனுப்பின பார்சனால எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் பெருமானம் உள்ள சாமான்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருச்சு. அதை வந்து ரயில்வே துறை தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வழக்கு ஒன்று பதிகிறார். ஒரு புகார் ஒன்று ஹெட் ஆஃபீஸுக்கு முதல்ல அனுப்புறாரு. உடனே வந்து இவர் இந்த எஃப்டி பீட்டர்ஸுடைய மைத்துனர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு வந்து அவர் ரெக்கார்ட்லாம் ரெடி பண்ணி, அவர்கிட்ட நியாயம் இருக்குது, ஸோ ரெக்கார்ட்லாம் ரெடி பண்ணி, இல்லை இல்லை நாங்கள் வந்து சரியாக தான் முறையாக தான் கொண்டு போய் சேர்த்தோன்றதுக்கு ரெக்கார்ட்லாம் ரெடி பண்ணி அதை வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு அவர் அனுப்புகிறார். ஆனால் அந்த அனுப்பின விஷயம் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு போகாமல் இடையில தொலைஞ்சு போகுது. அது தொலைஞ்சு போனதுனால இவருக்கு பேரில் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஃபைனும் வேலையும் பறி போய்டுன்ற நிலைமை வருது. உடனே இவங்க பதறி போய் எஃப்டி பீட்டர்ஸ் கிட்ட அவர் தந்தி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து சேஷாத்திரி சுவாமிக்கு கொஞ்சம் பேசி சொல்லுங்களேன், அவர் சொன்னார்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேயுமே இவர் எஃப்டி பீட்டர்ஸ் இவருக்கு கீழே இருக்கிற ஒரு போஸ்ட் மாஸ்டரை கூப்பிட்டு, கோவிந்த சுவாமின்னு ஒரு போஸ்ட் மாஸ்டர், அவரை கூப்பிட்டு நீங்கள் போய் சேஷாத்திரி சுவாமிகிட்ட கேட்டுட்டு வாங்க இந்த பிரச்சனையை சொல்லி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் போய் அந்த விஷயத்த வந்து அவர் சொல்கிறதுக்காக அவர் நேராக போகிறார் சேஷாத்திரி சுவாமிகிட்ட. போன உடனேயுமே சேஷாத்திரி சுவாமி ரயில் மாதிரி சவுண்டு கொடுக்குறாரு. அந்த காலத்துலலாம் வந்து நீராவி என்ஜின் வந்து ஒரு சவுண்டு வந்து ஒரு வினோதமாக அந்த மாதிரி சவுண்டு ஒன்று கொடுக்கும், மெதுவாக ஸ்டார்ட் ஆகிற சவுண்டு. அந்த மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்குறாரு. அவர் சவுண்டு ஒன்று கொடுத்துட்டு அப்படி போச்சு இப்படி வந்துருச்சு அப்படின்றாரு. இது சொன்ன உடனேயும் கோவிந்த சுவாமிக்கு புரிஞ்சு போகுது. உடனே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சங்கேத பாஷையை அவர் புரிஞ்சுக்கிட்டு நேராக வந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அந்த இடையில தொலைஞ்சு போனதா சொல்கிறாங்கல்ல அந்த ரெக்கார்ட்ஸு, அதெல்லாம் போயிடுச்சாங்க கரெக்டாக, இவருக்கு வந்து தண்டனையே நீங்கிடுச்சு அப்படின்றத அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு போய் நேராக அவர் எஃப்டி பீட்டர்ஸ் கிட்டே சொல்கிறாரு. அது சொல்கிறதுக்கும் ஹெட் ஆஃபீஸில் வந்து ஒரு தந்தி இவங்களுக்கு வரத்துக்கும் சரியாக இருந்தது. அதில் அதே தான் போட்டிருந்தது. ரெக்கார்ட்ஸ் வந்து வந்து சேர்ந்துருச்சு, அவர் மேலே எந்த குற்றமும் கிடையாது, அவர் இந்த குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறாருன்னு செய்தி வந்துருச்சு. இப்படி யார் பக்தி வச்சாலும் சரி, அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப பக்குவமாக காப்பாற்றுறவர் சேஷாத்திரி சுவாமின்னு சொல்லலாம். அதனால சரணாகதி அவர்கிட்ட இருந்தால் போதும். இதே போல ஒரு திருடனை பிடிச்சி கொடுத்தாரு.
அது வந்து ரொம்ப நாள் வந்து திருவண்ணாமலையில் பேசப்பட்டது. அது என்னன்னு நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு